ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 31/5/2025 மே மாதம் நிறைவு பெறுகின்ற நாள். இன்று வைகாசி மாதம் 17ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், சனிக்கிழமை, அற்புதமான நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:41 சூரிய அஸ்தமனம் மாலை 6:32 இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும், பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை, ராகு காலம் 9 முதல் காலை 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:08 வரை புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:08 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூச நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:14 வரை வளர்பிறை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. இன்றைய சந்திராட்டமம் இன்று அதிகாலை 2:08 வரை கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அடுத்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். அதேபோல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தாய் வழி உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். அவர்கள் மூலம் நல்லது நடக்கும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே துவங்கினால் அது சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று உங்கள் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முடியும். புதிய செல்போன் வாங்குவீர்கள். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்கி சுப செலவு செய்யக்கூடிய நாள். உறவினர்களோடு நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டும். ஹனுமன் சாலிசா படியுங்கள், கேளுங்கள். ஆஞ்சநேயரை மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிறப்பான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வரும். ஏதேனும் பேங்க் லோனுக்கு முயற்சி செய்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே நல்ல தகவல் வரும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் வரக்கூடிய நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தந்தை வழி சொந்தங்களின் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வதற்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் தொடங்கும் முயற்சிகள் இன்றைய நாளிலே தொடங்கினால் அது பெரும் வெற்றியை பெறும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சந்திராட்டமம். நாள் முழுவதும் மௌனமாக இருங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கடன் கொடுக்காதீர்கள். கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். தொழில் செய்யும் இடத்திலே, வேலை பார்க்கும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள்.
குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய வழிபாடு முக்கியம். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை பெறும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே வேண்டாம். சற்று தள்ளி போடுங்கள். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக இருங்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே, அதாவது நாள் சரியில்லாத போது நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் மௌனத்தை கடைபிடியுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முடியும். பணவரவு அதிகரிக்கின்ற நாள். சுபவிரயங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றத்தை தருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன தர்மத்திலே சித்தர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெறுகின்றார்கள். சித்தர்கள் காட்டிய வழி என்பது நமக்கு ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய உடல்நலத்தை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சித்தர்கள் ஆழமாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சித்தர்கள் காட்டிய வழியிலே நாம் செல்லும்போது நமது பிரச்சனைகளுக்கும் துன்பத்திற்கும் உடலிலே வருகின்ற நோய்களுக்கும் முக்கிய காரணம் நமது மனதிலே இருக்கின்ற பயமும் நம்பிக்கையின்மையும் நிறைவேறாத ஆசைகளும் அறியாமைகளுமே என அவர்கள் சொல்கின்றார்கள். நமது மனதை பற்றியும் உடலை பற்றியும் நாம் நன்கு அறிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் என நமக்கு சித்தர்கள் உபதேசிக்கின்றார்கள். நாம் ஓரிடத்திலே ஒரு பிடி மண்ணை எடுத்து ஆராய்ந்தால் அந்த மண்ணினுடைய மூலக்கூறுகளை நாம் அறிந்து கொள்ளலாம். அதுபோல நமது உடலை நாம் ஆராய்ந்தால் இந்த உலகத்திலே உள்ளவற்றை அறியலாம் என அவர்கள் சொல்கின்றார்கள். காரணம், நாம் இந்த மண்ணிலே தோன்றினோம். முடிவிலே நமது இறப்புக்கு பின் நாம் இந்த மண்ணிலே கலந்து விடுகின்றோம். இதைத்தான் சித்தர்கள் அண்டத்திலே உள்ளது பிண்டத்திலே உண்டு என சொன்னார்கள். அண்டம் என்றால் உலகம், பிண்டம் என்றால் உடல்.
அதாவது அண்டத்திலே இருக்கின்ற அனைத்தும் நம்முடைய பிண்டத்திலேயும் இருக்கின்றது. பஞ்சபூதங்களால் ஆனதுதானே நம்முடைய உடலும். அதனால்தான் பஞ்சபூதங்களை வழிபட வேண்டும் என சொல்கின்றார்கள். ஒரு ஆலமரத்தின் விதையை பார்த்தால் மிகச் சிறியதாக இருக்கும், ஆனால் அதனுள் ஒரு ஆலமரமே ஒளிந்திருக்கின்றது. பின்னாளிலே அது வளர்கின்றது. நுண்ணிய ஆலின் விதை வளர்ந்து மிகப்பெரிய ஆலமரமாக ஆகின்றது. அதுபோல மிகப்பெரிய இறை சக்தி நம்முடைய உள்ளே நிறைந்திருக்கின்றது. அதை நாம் உணர்ந்து விட்டால் இறைவனுடைய அம்சமானது நமக்குள்ளே வந்து இறைவன் நாம் தான், தத்துவமசி, உனக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் என்கின்ற விஷயங்கள் நமக்கு புரிந்துவிடும். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பாலயம் வள்ளல் பிரானிற்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என திருமந்திரம் சொல்கின்றது. இதனுடைய கருத்து நமது உடல் இறைவன் வாழுகின்ற இடம். அதனால்தான் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடம்பும் சதையும் ஆகிய உடல் இறைவனின் ஆலயம். நமது உடல் இறைவன் வாழுகின்ற இடம். உடம்பும் சதையும் ஆகிய நமது உடல் இறைவனுடைய ஆலயம். நம்முடைய வாய் கோபுர வாசல். தெளிந்த மனமுடையவர்களுக்கு நமது உடலில் உள்ள ஆன்மாவே சிவலிங்கம். நமது இந்திரியங்கள் ஐந்தும் ஒளி பொருந்திய விளக்குகளாகும். அதுபோலவே இந்த உலகம் முழுவதும் சக்தியினுடைய கூட்டமைப்பு என கூறப்படுகின்றது. அறிவியலும் இதை ஒப்புக்கொள்கின்றது. இந்த விதியானது அசையும் பொருட்களை சக்தியாகவும் அசையா நிலை பெற்றவற்றை சிவமாகவும் நமக்கு சித்தர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நமது ஆன்மா சிவமாகவும் மூச்சை சக்தியாகவும் பாவித்தார்கள். நாம் உலகிலே வாழ்வதற்கு முக்கிய ஆதாரமாக மூச்சின் வழியாக உயிர்காற்றை பெறுகின்றோம். அதை நாம் சரியாக பயன்படுத்தினால், அதாவது அந்த மூச்சு விடுதலை சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய ஆயுட்காலம் நீடிக்கும் என சொல்கின்றார்கள். மேலும் நமது மனநிலைக்கு தகுந்தாற்போல் நமதுடைய மூச்சின் ஓட்டம் வேறுபடும். உதாரணமாக பயம் கொண்டாலோ ஆத்திரப்பட்டாலோ மூச்சினுடைய வேகம் அதிகரிக்கும். மூச்சினுடைய எண்ணிக்கை அதிகமானால் ஆயுட்காலம் குறையும். இந்த தத்துவத்தை உணர்ந்ததால் தான் கோபப்படாதே என சொல்லி வைத்தார்கள். பிராணாயாம முறையை நமக்கு தந்தருடையவர்கள் நம்முடைய சித்தர்கள். காற்றை பிடிக்கும் கணக்கறி வாளார்க்கு கூற்றையுதையும் குறியது வாமே என திருமந்திரம் சொல்கின்றது. மூச்சுக்காற்றை நமது உடலிலே கும்பக முறையிலே நிறுத்தினால் காலனை கடந்து சென்று நீண்ட காலம் வாழலாம் என காட்டியுள்ளார்கள். அதை போலவே சித்தர்கள் எல்லோரும் நமது வாழ்க்கையிலே செல்வம் நிலையாமை அறம் செய்ய வேண்டும் என்பது போன்ற வாழ்க்கைக்கு தகுந்த பல கருத்துக்களை அவர்கள் பாடல்கள் மூலமாக நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். சித்தர்கள் பற்றிய பாடல்களை எல்லாம் படித்து சித்தர் பாடல்களிலே இருக்கின்ற உட்கருத்தை எல்லாம் தெரிந்து கொண்டால் அவை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நெறிமுறைகளையும் இந்த பாடல்கள் நமக்கு கொடுக்கும். இந்த பாடல்களிலே பல சொற்களின் பொருளை நாம் நம்முடைய அனுபவத்தின் மூலமாகத்தான் உணர முடியும். கவியரசர் கண்ணதாசன் சொல்வார், மிக அழகாக சொல்வார். தன்னுடைய பாடல்களிலே எல்லாம் சித்தர்களுடைய வாக்குகளை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். அதாவது பாமர மக்களுக்கும் சித்தர்களுடைய அந்த வார்த்தைகளை கொண்டு சென்று சேர்த்தவர் கவியரசர் கண்ணதாசன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி என பட்டினத்தாருடைய பாடலை மிக அழகாக திரைப்பட பாடலிலே கலந்து கொடுத்தார். சித்தர்களுடைய பாடல்கள் என்பது அற்புதமான ஒரு விஷயம். ஆக இந்த சித்தர் பாடல்களை எல்லாம் அனுதினமும் படித்து அதன் பொருளை உணர்ந்து கொண்டு நாம் வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையானது நமக்கு நீடித்த ஒரு ஆயுளை கொடுக்கும். அதன் முறைப்படி நாம் ஒரு குருமாரிடம் சென்று இந்த சித்தர்களுடைய பாடல்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கான அர்த்தங்களை புரிந்து கொண்டு பாடினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது செம்மையானதாக இருக்கும். நோய் நொடி இல்லாமல் இருப்போம். வாழ்கின்ற வரை நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கும். ஆகவே அந்த பரிசினை நாம் பெறுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்வோம். கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இந்த சித்தர் பாடல்களை எல்லாம் படித்து தெளிவுற்று அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்முடைய ஆயுளானது நீடிக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே சித்தர் பாடல்களை படித்து
அதன் வழி நடந்து நம்முடைய ஆயுளை பெருக்கிக் கொள்வோம், நல்ல ஆரோக்கியத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.